இவிஎம் மெஷின்ல முறைகேடுகள் பண்ண முடியும். அதை நாங்க செயல்முறை விளக்கம் மூலமா டெமோ பண்ணி எல்லாருக்குமே காட்ட போறோம். இப்போ அதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே குணா ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹார்ட்வேர் டிசைன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சு எப்படிலாம் இவிஎம் முறைகேடு பண்ண முடியும்னு சொல்லிட்டு முதல் கட்டமா காட்ட போறோம். அடுத்து ஹார்ட்வேர் ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம போய் ஓட்டு போடுற மிஷின், அந்த மிஷின் மாதிரியே ஒரு மாடல் ரெடி பண்ணி அதுல இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்க சாஃப்ட்வேர் அதுல ப்ரோக்ராமிங் பண்ணி ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் நம்மளோட ஓட்டுகள் இப்படிதான் திருடப்படுது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா டெமோ பண்ணி காட்ட போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்ப கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிருக்கத உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டுறோம். இப்போ இதுல கீழே இருக்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த இங்க 8 பட்டன் இருக்குல்ல, இந்த 8 பட்டன் எதுக்குன்னா இப்போ ஒருத்தர் போய் ஓட்டு போடுறாங்களா அதோட இவிஎமோட செட்டப் ரெப்ளிகேட் பண்றதுக்காக இந்த சர்க்கியூட் இருக்கு. இதுல ஒருத்தருக்கு நம்ம போட்டோம்னா மேல இந்த லைட் எரியும். அப்போ ஓட்டு பதிவாயிருச்சுன்னு கணக்கு. இப்போ இந்த ஓட்டு போடணும்னா இங்க இந்த ப்ளூ பட்டன் பிரஸ் பண்ணணும். யாருன்னா அந்த எலெக்ஷன் அபிஷியல்ஸ் பிரஸ் பண்ணணும். நான் ஒரு சாம்பிள் போட்டு காட்டுறேன். போட்டிருக்கேன் ஓட்டுன்னு காட்டும். இப்போ நான் இந்த ஓட்டு போடுறேன், மேல இருக்க லைட் எரியும். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு எரியுது. அதே மாதிரி இப்போ செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் போடுறேன், செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் எரியுது. இப்போ இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, இது இவிஎம் ஒவ்வொரு பட்டனும் இதே மாதிரி தான். பட்டன் ப்ரெஸ் பண்ணா ஓட்டு பதிவாகும், மேல இருக்க லைட் இண்டிகேஷனுக்காக எரியும். இதே மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ சிஸ்டம்லன்றனால அந்த சவுண்டு வரல. இப்போ இதான் பேலட் யூனிட். இந்த சைடு இருக்கிறது கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட், இந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஓட்டு போடுறதுக்கான பட்டனு. அதை பத்தி இப்போ நான் சொன்னேன். இதை கம்பனா தான் ஒருத்தருக்கு ஓட்டு போட முடியும். ரெண்டாவது பட்டன் டோட்டல் ஓட்ஸ் பட்டன். இப்போ நம்ம 2 ஓட்டு போட்டோம். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா மொத்தம் எத்தனை ஓட்டு இது வரைக்கும் பதிவாயிருக்குன்றது காட்டும். சாயங்காலம் போலிங் முடியும் போது வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாயிருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மூணாவது பட்டன் எதுக்குன்னா, இப்ப நம்ம பதிவாயிருக்கிற எல்லா ஓட்டையும் கிளியர் பண்றதுக்காக. இது எதுக்குன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காலையில மார்க் போல் நடக்கும். எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போட்டு காமிப்பாங்க அந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஓட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு ஆக்சுவல் போலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த கிளியர் பட்டன். மூணாவது பட்டன் பிரஸ் பண்றேன், எல்லா ஓட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோட்டல் போட்ஸ் செகண்ட் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா 0 தான் காட்டும். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த் பட்டன் எதுக்குன்னா, போல நிறுத்துறதுக்காக. இப்ப சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா வாக்குப்பதிவு ஸ்டாப் பண்ணும். அதுக்காக தான் இந்த பட்டன் பிரஸ் பண்ணா போல் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த பேலட் பட்டனையும் இல்ல எந்த வாக்காளர்களுக்கு வாக்கையும் நம்ம பதிவு பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பட்டன். ஃபிஃப்த் பட்டன் எதுக்குன்னா, ரிசல்ட் செக் பண்றதுக்காக. போலிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, கடைசியா ரிசல்ட் செக் பண்ணா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன ஓட்டு பதிவே இருக்கு அப்படிங்கறது காட்டும். கேண்டிடேட் 1 கேண்டிடேட் 2 அப்படின்னு வரிசையா காட்டும். அந்த சைடு இருக்கிறது நம்ம போய் ஓட்டு போடுறது. இது எலெக்ஷன் ஆபீசர்ஸ் யூஸ் பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் நம்ம ஓட்டு போடுறது. இப்போ இதுல 3 விதமா ஒரு டெமோ காட்ட போறோம். கொஞ்சம் பேருக்கு ஆக்சுவலா ஓட்டு போட்டு கரெக்டா தான் வேலை செய்யுது அப்படிங்கறத காட்ட போறோம். இந்த மிஷின்ல கரெக்டாவும் தேர்தல் முடிவு வரும் அப்படிங்கறது காட்ட போறோம். ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா, பிஜேபி அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டிடேட்ஸ் எடுத்துக்க போறோம். பிஜேபி பெரிய லெவல்ல முறைகேடு செஞ்சு ஜெயிக்கிறது காட்ட போறோம். மூணாவது பிஜேபி முறைகேடு பண்ணி 2வது இடத்துக்கு வர்றது காட்ட போறோம். வின் பண்ணாம 2வது இடத்துக்கு வர்றது காட்ட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் டெமோக்கு நம்ம நேரா போயிடலாம். ஃபர்ஸ்ட் டெமோ இப்போ கரெக்டா நடக்க போகுது தேர்தல். இப்போ எல்லா கேண்டிடேட்டுக்கும் நான் ஓட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் நான் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க டைம் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சிமுலேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன், செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, ஃபிஃப்த் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, சிக்ஸ்த் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, செவன்த்துக்கு ஒரு ஓட்டு, எய்த்துக்கு ஒரு ஓட்டு. மொத்தம் 8 ஓட்டு போட்டிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் திரும்பி இன்னொரு ஓட்டு போடுறேன். மொத்தம் 9 ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ டோட்டல் ஓட்ஸ் நான் செக் பண்றேன். 9 ஓட்டு கரெக்டா வருது. இது கிளியர் பட்டன் பிரஸ் பண்ணக்கூடாது. இப்போ போல் ஸ்டாப் பண்றேன், ரிசல்ட் செக் பண்றேன், கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் மட்டும் நம்ம 2 ஓட்டு போட்டோம். மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டுன்னு சொல்லி ரிசல்ட் வரப்போகுது. செகண்டுக்கு, தேர்டுக்கு, ஃபோர்த்துக்கும் 1ன்னு ஒரு ரிசல்ட், ஃபிஃப்த்துக்கு 1, சிக்ஸ்த்துக்கு 1, செவன்த்துக்கு 1, எய்த்துக்கு 1 வரிசையா ரிசல்ட் வரும். சிக்ஸ்த்துக்கு 1 வருது, செவன்த்துக்கு 1 வருது, எய்த்துக்கு 1 வருது. இது மாதிரி நம்ம எத்தனை ஓட்டு வேணா போட்டு பார்க்கலாம். இது கரெக்டா தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். 2000 ஓட்டு வரையும் நம்ம பதிவு பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட மிஷின்ல என்ன சொல்றாங்கன்னா, 2000 ஓட்டு வரையும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுல 2000 ஓட்டு வரையும் பதிவு பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ 2வது முறை
இப்ப நம்ம வந்து இதுல வந்து நம்ம ப்ளூடூத் நெட் ஏதாச்சும் யூஸ் பண்றோமா? இப்ப ரெண்டாவது வந்து ஒரு முறைகேடு பண்ணி காட்ட போறோம். எப்படின்னா ஃபுல்லா வந்து பிஜேபிக்கு வந்து சாதகமா தேர்தல் முடிவு வந்து மாத்தி ரிசல்ட் வர மாதிரி பண்ண போறோம். சாஃப்ட்வேர்ல எதுவும் நான் இப்ப சேஞ்சஸ் எல்லாம் பண்ணல, அப்படியே லைவா இதுலயே திருப்பி பண்ண போறேன், ஓட்டு போட போறேன். ஆனா வந்து அதுல வந்து முறைகேடு நடக்கும். அதான் இதுல வந்து வைஃபையோ நெட்டோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யூஸ் பண்ற மிஷின்ல வந்து ப்ளூடூத் நெட் அதெல்லாம் எதுவுமே இல்ல, அதனால வெளியில இருந்து இதெல்லாம் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் டிசைன் பண்ணிருக்கோம். இதுல வந்து ப்ளூடூத் நம்ம யூஸ் பண்ணல ஹார்ட்வேர்ல, அதே மாதிரி வைஃபை யூஸ் பண்ணல, நெட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல அந்த பின்னாடி இருக்க சோர்ஸ் கோட வச்சு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் பண்ணதுலயே முறைகேடு பண்றோம் செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். இதை வச்சு எப்ப வேணா முறைகேடு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம். ரெண்டாவது முறைகேடு ஃபர்ஸ்ட் முறைகேடு பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இப்போ நம்ம சொன்ன அந்த ரெண்டாவது டெமோக்கு போறோம். சிமுலேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க சிமுலேஷன் நீங்க டைம் பாத்துக்கலாம். இப்போ வந்து பிஜேபி வந்து எத்தனாவது கேண்டிடேட்டா வச்சுக்கலாம்? பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா வச்சுக்கலாம். பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், மீதி இருக்கவங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு வச்சுக்கலாம். எந்த கட்சின்னு நம்ம சொல்ல வேணாம். அது வந்து பாக்குறவங்க அவங்க எந்த கட்சியை வேணா இமேஜின் பண்ணிக்கணும். இதுல வந்து செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து இப்ப நம்ம வந்து நிறைய ஓட்டு வந்து போட போறோம். செகண்ட் கேண்டிடேட் வந்து ஓட்டு போட போறோம். ஒரு 30 ஓட்டு கிட்ட வந்து செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம போட போறோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 15ல இருந்து 20 ஓட்டு வந்து போட போறோம். ஃபோர்த் கேண்டிடேட் வந்து ஒரு 5 ஓட்டு போட போறோம். பிஜேபிக்கு வந்து ஒரு 10 ஓட்டுக்குள்ள தான் போட போறோம். 10 ஓட்டுக்குள்ள போட போறோம். இதான் டார்கெட். ஆனா கடைசியில ரிசல்ட் வந்து செகண்ட் கேண்டிடேட் ஜெயிக்கணும் ஆக்சுவல் ரிசல்ட். ஆனா முறைகேடா வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ பட்டன் பிரஸ் பண்ணாதான் ஓட்டு போட முடியும். போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு ஓட்டு கொடுக்குறேன். ஒரு ஓட்டு, செகண்ட் கேண்டிடேட்க்கு ஒரு ஓட்டு, தேர்டுக்கு ஒரு ஓட்டு, ஃபோர்த்துக்கு ஒரு ஓட்டு. இப்ப நம்ம செகண்ட் கேண்டிடேட் தான் அதிகமா வரணும்னு சொல்றோம். நான் செகண்டுக்கு வந்து ஒரு 2 ஓட்டு கொடுக்குறேன். 2 ஓட்டு. தேர்டுக்கு ஒரு ஓட்டு. இப்ப நான் பிஜேபிக்கு 2 ஓட்டு கொடுக்குறேன். 2. செகண்டுக்கு ஒரு ஓட்டு. பிஜேபிக்கு 2 ஓட்டு. தேர்டுக்கு ஒரு ஓட்டு. பிஜேபிக்கு 2 ஓட்டு. இப்ப தேர்டுக்கு 2 ஓட்டு. இல்ல இப்ப டோட்டல் ஓட்ஸ் செக் பண்ணிருக்கீங்க. ஓ சரி. டோட்டல் ஓட்ஸ் வந்து இதுவரைக்கும் 15 வந்திருக்கு. 15 வந்திருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. 4 5 6 7 8 9 15. இப்போ நான் திருப்பியும் வந்து தேர்டுக்கு வந்து ஒரு 2 ஓட்டு கொடுக்குறேன். 1 2. இப்போ அதிகமான வந்து ஓட்டு வந்து நம்ம செகண்டுக்கு தான் போடணும் முடிவு பண்ணோம். இப்போ இதுவரையும் ஒரு 4 ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா மொத்தமா வந்து ஒரு 16 ஓட்டு வந்து செகண்டுக்கு வந்து போட போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் செகண்ட் வெயிட் படக்கு வந்து 20 ஓட்டு வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம். இப்போ தேர்டுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 5 கொடுத்துருக்கோம். நான் இன்னும் ஒரு 5 வந்து பதிவு பண்றேன். 1 2 3 4 5. இப்போ அடுத்து ஃபோர்த்துக்கு வந்து வேட்பாளருக்கு வந்து ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கோம்.
நான் ஒரு 3 ஓட்டு போட்டேன். 1 2 3. இப்போ வந்து செகண்ட் வேட்பாளருக்கு வந்து ஒரு 30 ஓட்டு வர மாதிரி போடலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 10 ஓட்டு போட்டா முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 10 ஓட்டு சேர்த்து போட்டேன். செகண்டுக்கு வந்து ஒரு 10 ஓட்டு போட போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓட்டு போட்டாச்சு. இப்போ வந்து செகண்டுக்கு வந்து நம்ம போட்டாச்சு. தேர்டுக்கு வந்து ஒரு 15 போடணும்னு நினைச்சோம். இதுவரையும் வந்து ஒரு 13 போட்டிருக்கோம். ஒரு 2 ஓட்டு நான் போட்டாச்சு. இல்ல 10 தான் போட்டிருக்கோம். இப்போ மொத்தமாவே 10 தான் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 5 ஓட்டு போடணும். இப்போ நான் தேர்டுக்கு வந்து ஒரு 5 ஓட்டு போட்டேன். 1 2 3 4 5. ஓகே, 15 போட்டாச்சு. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு போட்டு போட்டுருக்கோம். ஃபோர்த்துக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பிளான் பண்ண மாதிரி 30 ஓட்ஸ் போட்டிருக்கோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு 15 ஓட்டு போட்டிருக்கோம். ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு 5 ஓட்டு போட்டிருக்கோம். பிஜேபிக்கு வந்து 7 ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிசல்ட் செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் ஓட்ஸ் வந்து 57. நம்ம கணக்கு போட்டபடி 57 கரெக்டாக இருக்கு. கிளியர் பட்டன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. போல வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ வந்து ரிசல்ட் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 26 வருது. நம்ம 7 தான் போட்டோம். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 17 தான் வருது. 30 போட்டோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 9 வருது. நம்ம 15 போட்டோம். ஃபோர்த் கேண்டிடேட்டுக்கு நம்ம 5 போட்டோம். 5 கரெக்டாக வருது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, செகண்ட் கேண்டிடேட் தான் ஆக்சுவலா ஜெயிக்கணும். 30 வரணும். ஆனா வந்து 17 தான் வருது. ஏன்னா செகண்ட் கேண்டிடேட்டோட ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதே மாதிரி தேர்ட் கேண்டிடேட்டோட ஓட்டு வந்து 15 வரணும். ஆனா 9 தான் வந்திருக்கு. அவங்களோட ஓட்டும் பிஜேபிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. செகண்ட் தேர்ட் கேண்டிடேட்டோட ஓட்டு வந்து திருடி பிஜேபி வந்து இப்ப இதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. இதுதான் வந்து வட மாநிலங்கள்ல வந்து நடக்குது. இப்ப நம்ம போய் குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் எல்லாமே ஃபுல்லா போய் மக்களை வந்து சந்திச்சோம். அங்க வந்து மக்கள் சொல்றது வந்து இதுதான், பிஜேபி வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அங்க வந்து பிஜேபிக்கு மாற்ற யார் இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுறோம். ஏன்னா பிஜேபி பிடிக்கல. ஆனா வந்து பிஜேபி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரான்னு தெரியல. அதுவும் ஒரு அதிகமான ஓட்டு வாங்கி எப்படி வரான்னு சொல்லி தெரியலன்னு சொல்றாங்க. அதான் இங்க நடந்திருக்கு. ஏன்னா 7ங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு. 7 வந்து அப்படியே வின்னிங்கா மாறுது. 7 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4th பொசிஷன் 3rd பொசிஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுலே கீழே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வின்னிங் கேண்டிடேட்டா கிட்டத்தட்ட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற மாதிரி. இப்போ ஒரு 10% உள்ள ஒரு இடத்துல வந்து 40% ஓட்டு வாங்கி ஆளுங்கட்சி ஆகிற கணக்கு தான் இது. அதாவது இது வந்து செகண்ட் மாடல். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். இப்ப தேர்டு நம்ம என்ன காட்ட போறோம்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல நடக்கிற விஷயம். இப்ப பிஜேபி வந்து இங்க ஜெயிக்கிறது இல்ல. ஆனா இப்ப கடைசியா இங்க முறைகேடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து 12 இடத்துல வந்து பிஜேபி கூட்டணி கட்சிகள் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. திமுக அடுத்து வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா வந்து ஒரு 8 இடத்துல தாமரசனமே நேரா வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அதிகமா ஓட்டு போட்டாங்க. 2வது இடம் அதிமுக, நாம் தமிழர் இந்த மாதிரி கட்சிகளுக்கு விட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்லாம் வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியமாக்குறாங்க? சங்கிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் முறைகேடு நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல நடக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம சொல்றோம், இல்ல முத இடத்துக்கு வந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, விழிப்புணர்வு இங்க அதிகமா இருக்கு, இவிஎம்க்கு எதிரான கோவம், பிஜேபிக்கு எதிரான கோவம் வந்து பெரிய அளவுல வந்து ரெவல்யூஷன் மாதிரி வரும்னு சொல்லி பயந்துகிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு குறைச்சுக்கிறாங்க பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான்ல பண்றாங்கன்னா, இப்ப வந்து 2022 நகர்ப்புற தேர்தல் 5% வந்து வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. அவ்வளவு செல்வாக்கே கிடையாது இங்க பிஜேபிக்கு. அதுல வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு. நிறைய வேட்பாளருக்கு 0 ஓட்டு வந்திருக்கு. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 11% நான் வாங்கிட்டோம் தமிழ்நாட்டுல. நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்கே விட நாங்க முன்னாடி வந்து செகண்ட் பொசிஷன் வந்துட்டோம்னு சொல்லி ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அடுத்து வந்து 18, 20ன்னு சொல்லி அதை ஏத்தணும். கிராஜுவலா முறைகேடு பண்ணி ஏத்துறாங்க. அந்த ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதை எப்படி பண்ண முடியும், செகண்ட் பொசிஷன் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம பண்ணி கட்டலாம். இப்ப நம்ம சாஃப்ட்வேர் எதுவும் மாத்தல, அதே சிமுலேஷன் ஒரே சாஃப்ட்வேர் தான் ரன் ஆக போகுது. இதுல வந்து ஆனா செகண்ட் பொசிஷன் தான் வரும் பிஜேபி. இப்ப ஜெயிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வராது. நான் சிமுலேஷன் வந்து திருப்பி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.
இங்க நீங்க டைம் பாத்துக்கலாம். இதுல வந்து பிஜேபி எத்தனாவது கேண்டிடேட் வச்சுக்கலாம்? பிஜேபி வந்து 4th கேண்டிடேட்டா வச்சுக்கலாம். பிஜேபி வந்து 4th. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அதிகமா ஓட்டு கொடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் வர மாதிரி கொடுக்க போறோம். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 2வது வர மாதிரியும், 3வது கேண்டிடேட் வந்து 3வது வர மாதிரியும், 4th கேண்டிடேட் அதாவது பிஜேபி வந்து 4வது வர மாதிரி நம்ம வந்து ஓட்டு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 30 ஓட்டு வர மாதிரியும், செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 20 ஓட்டு வர மாதிரியும், தேர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 5 ஓட்டு வர மாதிரியும் கொடுக்க போறோம். பிஜேபிக்கு வந்து ஒரு 10 ஓட்டுக்குள்ள இருக்க மாதிரி நம்ம வந்து கொடுக்க போறோம். போலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு 2 ஓட்டு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டுருக்கேன். இப்போ வந்து 2வது ஓட்டு. செகண்ட் கேண்டிடேட்க்கு 1 போட்டிருக்கேன். 2வது. 3வது கேண்டிடேட்டுக்கு 2 ஓட்டு போட்டாச்சு. இப்போ 4வது கேண்டிடேட் அதாவது பிஜேபிக்கு வந்து 2 ஓட்டு போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போடல, செகண்ட் கேண்டிடேட்டுக்கு நான் ஒரு ஓட்டு போடுறேன். பிஜேபிக்கு 2 ஓட்டு போடுறேன். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன். பிஜேபிக்கு 2 ஓட்டு போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு 2 ஓட்டு போடுறேன். செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு. தேர்டுக்கு ஒரு ஓட்டு. இது வரையும் போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 4 ஓட்டு போட்டிருக்கோம். இன்னும் இப்போ வந்து நான் ஒரு 6 ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போடுறேன். 1 2 3 4 5 6 ஓட்டு வந்து போட்டாச்சு. இப்போ செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 4 ஓட்டு போட்டிருக்கோம். இன்னொரு 4 ஓட்டு சேர்த்து போடுறேன். 1 2 3 4. தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு இது வரையும் நம்ம 10 ஓட்டு போட்டிருக்கோம். நான் இன்னொரு 10 ஓட்டு போடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் தான் வின் பண்ணனும் சொல்லியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓட்டு போட்டோம். இப்போ செகண்ட் கேண்டிடேட்டுக்கு 3 4 8 ஓட்டு போட்டிருக்கோம். 8 ஓட்டு போட்டிருக்கோம். நான் இன்னொரு 10 ஓட்டு போட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓட்டு போட்டாச்சு. இப்போ 3வது வேட்பாளர் வந்து 5 தான் வரணும்னு நினைச்சோம். 5 தான் 5 போட்டிருக்கோம். இன்னொரு 3 கூட சேர்த்து போடலாம். 3வது நான் இன்னொரு 3 ஓட்டு சேர்த்து போடுறேன். 1 2 3. இப்போ பிஜேபிக்கு ஒரு ஓட்டு சேர்த்து போடலாம். பிஜேபிக்கு ஒரு ஓட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 ஓட்டு போடுறேன். 1 2 3 4 5 ஓட்டு போட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 25 ஓட்டு போட்டிருக்கோம். 19 செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 18 ஓட்டு போட்டிருக்கோம். தேர்ட் கேண்டிடேட்டுக்கு 8 ஓட்டு போட்டிருக்கோம். பிஜேபிக்கு வந்து ஒரு 7 ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து போலிங் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
டோட்டலா வந்து 58 ஓட்டு வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். டேலி பண்ணி பார்த்துடலாம். 10 20 ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 25, செகண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 18, தேர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 8, இதுக்கு வந்து 7. கரெக்டா டேலி ஆகுது. கரெக்டா ஆகுது. 58 வந்து வருது. இப்போ நம்ம வந்து நோட் பண்ணதுலயும் அதே வேல்யூ தான் இருக்கு. செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேட்பாளர் வந்து ஃபர்ஸ்ட் இடம் இருக்காங்க, செகண்ட் வேட்பாளர் வந்து செகண்ட் இடம் இருக்காங்க, தேர்ட் வேட்பாளர் தேர்ட் இடத்துலயும், ஃபோர்த் வேட்பாளர் வந்து பிஜேபி வந்து ஃபோர்த்லயும் இருக்கு. இப்போ வந்து நம்ம போல வந்து க்ளோஸ் பண்றோம். ரிசல்ட் வந்து செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 25 ஓட்டு என்ன போட்டோமோ அது அப்படியே காட்டுது. செகண்ட் கேண்டிடேட் வந்து 11 தான் காட்டுது. 18 போட்டோம் ஆனா 11 தான் காட்டுது. தேர்ட் கேண்டிடேட் வந்து 8 போட்டோம் ஆனா 6 தான் காட்டுது. பிஜேபிக்கு வந்து இப்ப 16 காட்டுது. இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து பிஜேபி வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. செகண்ட் பொசிஷன்ல இருந்த வேட்பாளர் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு வந்து போயிட்டாரு. மூணாவது வந்து 4வது இடத்துக்கு போயிட்டாரு. அதான் ஃபோர்த்ல இருந்து பிஜேபி வந்து செகண்டுக்கு வந்துருச்சு. செகண்ட் தேர்ட் இருக்கவங்க பின்னாடி போயிட்டாங்க. இப்படியும் வந்து முறைகேடு வந்து பண்ண முடியும். இதுவும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம ஒரே விஷயம் வச்சு நேர்மையாவும் தேர்தல் ரிசல்ட் கொடுக்க முடியும். அப்படியே அப்பட்டாம தோக்குற ஒரு கட்சியை வந்து ஆளுங்கட்சியாவும் கொண்டு வர முடியும். இல்ல ஆளுங்கட்சி அளவுக்குலாம் ஜெயிக்கல, முறைகேடு நடக்குது ஆனா வந்து கொஞ்ச அளவுல பண்ணி கொஞ்சமா திருடுறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து பண்ண முடியும். முக்கியமா வந்து இவிஎம் வந்து பல நாடுகள்ல வந்து கொண்டு வந்தது தடை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலமா வந்து முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சனாலதான். இப்ப இவிஎம் கொண்டு வந்து நிறைய நாடுகள் தடை பண்ணிருக்காங்க. ஜெர்மனி, பராகுவே, நெதர்லாண்டு, அயர்லாண்டு, பங்களாதேஷ். இப்ப ரீசெண்டா இந்த நாடுகள்லாம் தடை பண்ணதுக்கு முக்கியமான காரணத்துல ஒண்ணு வந்து சோர்ஸ் கோட் தான். ஏன்னா சாஃப்ட்வேர் வச்சு ஈஸியா முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க பெரிய விவாதமா மாறிச்சு. மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவன் பங்களாதேஷ் வந்து ரீசெண்டா நம்ம நாட்டுல இருந்து இவிஎம் வாங்கி நம்ம நாட்டை தயாரான இவிஎம் வாங்கி பயன்படுத்தினாங்க. 2018 தேர்தலுக்கு 2018 பொது தேர்தல் பயன்படுத்தினாங்க. பெரிய அளவுல முறைகேடு நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இப்ப 24 நடந்த பொது தேர்தல் வந்து இவிஎம் அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் நடத்திருக்காங்க. ஆனா மற்ற நாடுகளிலுமே வந்து ஒரு எலெக்ஷன் கூட தாண்டல. இல்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு எலெக்ஷன் நடந்து அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி தடை பண்ணிருக்காங்க. எங்கேயுமே வந்து கண்டினியூஸா இப்ப நம்ம மென்ஷன் பண்ண எந்த நாட்டிலயுமே வந்து 5 வருஷத்துக்கு மேல வந்து இவிஎம்மோட பயன்பாடு வந்து இல்ல. இங்கேயும் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் நம்ம இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். பெல் இசிஏஎல் போன்ற கம்பெனில தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து செய்யறாங்க. அங்க கம்பெனில இருக்க அந்த கம்பெனில மேனுஃபேக்சர் ஆகும் போதே இந்த மாதிரி டிஃபெக்டிவான முறைகேடு பண்ண முடியும், சாஃப்ட்வேர் வந்து தயாரிக்க முடியும், மிஷின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும் கிடையாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உற்பத்தி பண்ணிருக்கலாம். அது இப்பயும் புழக்கத்துல இருக்கலாம். அது என்ன உள்ள பண்ணிருக்காங்கன்றது தெரியாம அந்த முறைகேடு வந்து செய்ய முடியாது. இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கனால இதுல வந்து நம்மளால முறைகேடு பண்ண முடியும். இப்ப வந்து இப்ப நம்ம பண்ணி காட்டணும். இது எப்படி பண்றாங்கன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதை நம்ம என்ன சாஃப்ட்வேர் பண்ணிருக்கோம், என்ன கோட் எழுதிருக்கோன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப சோர்ஸ் கோட் வந்து சாஃப்ட்வேர் யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்களால முறைகேடு பண்ண முடியும். எப்படி வேணா தேர்தல் முடிவுகளை வந்து மாற்ற முடியும். இன்னைக்கு வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இந்த நிறுவனங்கள் இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் அவன் வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுல முறைகேடு பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே, நாம் தமிழர், பாமக, தேமுதிக, நோட்டா இது மாதிரி எல்லா ஓட்டுகளையும் திருடி ஒரு 2வது பொசிஷனுக்கு நாங்க வந்துட்டோம் சொல்லி சொல்றது. இது மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து நாங்க வந்து ஃபுல்லா வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். இப்ப வந்து 3 விதமா வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். 1 நேர்மையா நடக்கும், 2 முறைகேடு நடக்கிறது வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த விஷயத்த வந்து ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து உண்மையான அந்த இவிஎம் மிஷின் மாதிரியே வந்து ரெடி பண்றதுக்கான டிசைன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அதை வந்து செட் பண்ணணும். அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை வந்து பண்ணிட்டு ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் வந்து டெமோ பண்ணி காட்ட போறோம். மக்கள் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இதான் சொல்றான். இது வந்து நீங்க வந்து முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க, அப்ப வந்து நீங்க வந்து செயல்முறை விளக்கம் பண்ணிக்காமீங்க, டெமோ பண்ணிக்காமீங்கன்னு சொல்லி அரசியல் கட்சிகள்ட்ட வந்து சொல்றான். ஆனா வந்து அரசியல் கட்சிகள் வந்து எந்த அரசியல் கட்சியும் தயாரில்ல, மீடியாவும் இதை பத்தி பேசுறது தயாரில்ல. அதனாலதான் வந்து இவிஎம்க்கு எதிராக போராடுறதுக்காகவே மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து உருவாக்கி அதுல மக்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கட்சியின் சார்பில் இந்த டெமோ வந்து ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து இந்தியா ஃபுல்லா வந்து கொண்டு போய் வந்து நாங்க சேர்க்க போறோம். முக்கியமா மாணவர்கள்ட்ட
ஏன்னா வந்து இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் இளைஞர்கள் மாணவர்கள் வந்து முன்னாடி நிக்கணும். மாணவர்கள்ட்ட வந்து நம்மளோட ஓட்டுரிமை திருடிட்டானுங்க அப்படின்னா என்னதான் செய்வானுங்க? படிச்சு என்ன பண்றது? ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க மாட்டாங்க, எந்த விஷயமும் நல்லதெல்லாம் செய்ய மாட்டானுங்க, இஷ்டத்துக்கு கொள்ளையடிப்பானுங்க, நாட்டுல ஊழல் பண்ணுவானுங்க, நம்மளோட இயற்கை வளங்களை ஃபுல்லா காலி பண்ணுவானுங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட ஓட்டுரிமையை நம்ம மீட்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே முன்னாடி நின்று இந்த பிரச்சனை வந்து கிளப்பணும், பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெமோ மூலமா வந்து இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம். இதுக்கு மக்கள் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். மக்கள் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பெரிய விஷயமா மாத்தலாம். தமிழ்நாட்டுல இருந்தே நம்ம வந்து இது ஃபுல்லா கிளப்பி, ஏன்னா வடநாட்டுல வந்து இது பெரிய பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே தெரியுது, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அவங்க வெளிப்படையா திருடுறதுனால தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து முன்னெடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவை நம்மளோட வந்து கனெக்ட் ஆவாங்க. இது வந்து பெரிய விஷயமா மாத்த முடியும். அதுக்கு இந்த டெமோ பண்ணி காட்ட போறோம். அதுக்கு வந்து நீங்க மக்கள் எல்லாருமே ஃபுல்லா சப்போர்ட்